அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சரவணன் மயில் பத்தின விஷயம் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்தோம். ஆனா நம்ம டைரக்டா அந்த இடத்துல தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே வச்சுட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயிலோட உண்மை தெரிஞ்சு மயில் தான் நம்ம வீட்டை விட்டு வெளியில போகுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தோம். இந்த நேரத்துல நம்ம பழனி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரோட கடத்திறப்பு விழா நாளைக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சுகன்யாவும் பழனியும் போயிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்த, இது நல்லா டென்ஷனான நம்ம பாண்டியன் கோமதி எல்லாருமே, ஏன்டா நீ இப்போ சொல்லிட்டு இருக்க, நீ எப்போ சொன்னாலும் நான் உன்னோட கடத்திறப்பு விழாவுக்கு வருவேன், அதெல்லாம் வேற விஷயம், ஆனால் கூடயே இருக்க உன்னோட நல்லதுல நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கறது நீ நினைச்சே இல்லையா, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கடத்திறப்பு விழா என்னைக்குன்னு முன்னாடி நீ சொல்லலையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து கேட்குறாங்க. இதை கேட்டதுமே பழனி வந்து நொந்து போயிடுறாரு. நொந்து போனாலும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனிக்கு வந்து பெருசாக கடத்திருக்கிறதுல விருப்பம் இல்லைனாலும் அண்ணனுங்க மனைவி எல்லாம் ஆசைப்படுறாங்க, அத்தா நமக்கு கெட்டது செய்யாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து நம்ம பழனி வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் கடை எங்க திறக்கிறாங்க, எப்படி திறக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி எதையுமே வீட்டில் யாருக்கிட்டையும் கேட்கவும் இல்லை. தெரியாதனால பழனி வந்து பாண்டியன் குடும்பத்துக்கிட்டே இந்த விஷயத்த பத்தி ஷேர் பண்ணிக்கவும் இல்லை. இதனால அவங்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்திருந்தாலும் நம்ம பாண்டியன் வந்து அத்தை வந்து உங்க பசங்களுக்கு எப்படி ஒரு நல்லது பண்ணி வளர்த்து விட்டீங்களோ அதே போல பழனிக்கும் எந்தவித மறுப்பு தெரிவிக்காம அவனுக்கு மனசார வாழ்த்து சொன்னீங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோமதி இந்த விஷயத்தை பத்தி திரும்ப இவங்க யார்கிட்டயும் பேச வேணாம், பழனி கடை திறக்கட்டும், பழனி கடை திறந்து சக்சஸ்ஃபுல்லா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கறத தெரியப்படுத்திட்டு அவங்க அடுத்தடுத்த வேலைகளை பாத்துறாங்க. பாத்துட்டே இருக்கும்போது நம்ம பழனி என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னடா இது கடை எங்க ஏதுன்னு எதுவுமே கேட்கல, நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பழனி ரெண்டு பேரும் ரொம்ப ஆவலோட கிளம்பி கோயிலுக்கு போறாங்க. ஆனா கடைசி நிமிஷம் வரையுமே நம்ம பழனிக்கு வந்து தான் மாமா கடைக்கு எதிர்கடையே நம்மளோட கடை அமைச்சிருக்கானுங்க அண்ணனுங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாம தான் இருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா பாண்டியனுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக தான் நம்ம சக்தி முத்து ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இந்த கடையை ஓபன் பண்ணிருக்காங்க. இது தெரியாத பழனி வந்து ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்காரு. இப்ப கடை எங்க அப்படிங்கிற விஷயம் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாம் நம்ம பழனி ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.